பொண்டாட்டி தங்கச்சி மேல கைய வச்சிருக்காரு இவரு. முருகன், எத்தனை பொண்டாட்டி உங்களுக்கு? 19 20? இல்ல நான் ஒரு மன்மத குஞ்சி தெரியாதா கேக்குறேன். இந்த பொண்ணை பார்த்தாலும் நான் பாத்துக்கிறேன் சொல்வீங்களாமே? அட் அ டைம் 20 செலக்ட் பண்ணுவோம், அதுல 10 ஃபில்டர் பண்ணுவோம், 5 ஒர்க் அவுட் பண்ணுவோம், 3 பிக் அப் பண்ணுவோம். இவங்க தங்கச்சியோட தொடர்பு இருந்ததா உங்களுக்கு? அப்ப இருந்தது. அப்ப இருந்ததா? லவ் பண்ணும்போது சொன்னீங்களா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? கல்யாணம் சொல்ல, கல்யாணம் பண்ணும்போது சொல்லியாச்சு. சொல்லிட்டு ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்டி, வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்குவானாடி? நீங்க இப்படி இஷ்டத்துக்கு பொண்டாட்டி தேடிக்கிறீங்கல்ல, அவங்க அப்படி பண்ணா நீங்க உங்களுக்கு ஓகேயா? இவர் மட்டும் எவ கூட வேணா படுத்துட்டு எவ கூட வேணா இருப்பேன். ஆனா நான் மட்டும் கல்யாணாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்றது எந்த விதத்துல நியாயம்? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இப்ப என்ன வந்துருச்சு, இனிமே விட போறீங்களா இல்லையா? இதான் பேச்சு. நான் விடுறமா எல்லாம் கிடையாது. இந்த மேடையில உட்காந்து ஒரு கல்யாணம் மறு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. காதலா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஆனா இது கள்ள காதலாச்சே. அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இன்னொரு பொண்ணு கேக்குறது, யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? அவளுக்கு நெஞ்சு வலின்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது, தங்கச்சி வீட்டுல கொண்டு வந்து உட்காந்து அவளோட தொடர்பு வச்சுக்கிறது. டேய், தவனால சும்மா இருக்க முடியாதடா. இந்த வாழ்க்கை கொடுக்கல்னா என்னது? வாழ்க்கை கொடுக்கணும்னா அவளுக்கு நானும் ஒரு வீட்டுக்கார மாதிரி இருந்து எல்லாம் வீட்டுக்காரங்க மாறி இருக்கிறதா? இது என்ன இது? அரே நீ அப்பா அண்ணன் மாதிரி இருக்கிற கேட்டிருக்கேன். வீட்டுக்காரர் மாதிரி புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. வீட்டுக்காரர் தாங்க அவளுக்கு. நான் வீட்டுக்காரர் தாங்க. அவர் வீட்டுக்காரர் எனக்கு அடுத்து தான் அவரு. நான் தான் முதல் வீட்டுக்காரர். போதுமா? உனக்கு இத்தனை பேரா? நமக்கு ஒண்ணுமே இல்ல. 2 பொண்டாட்டி தான். நொட்டுவாங்க நிச்சயம் கிழிச்சிட்டு போறேன்டா. 2 பொண்டாட்டி முடியாதுங்க. வாழ முடியாது. நிறுத்துறா. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? கள்ளக்காதல். என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? என்ன பண்ண போறீங்க? அப்புறம் உள்ள தூக்கி போறீங்களா? உள்ள தூக்கி போட்டா ஜாலியா நல்லா களி சாப்பிட்டு உள்ள உட்காருவீங்க. அந்த பொண்ணுக்கு மேடம் 3 பேர்ல நான் முக்கியமான வேணா முன்னால அவர் சொன்னார்ல ஊர்ல நிறைய 2 பொண்டாட்டிக்காரங்க இருக்காங்கன்னு. சம்மதமானா 3 பேர் போய் வாழ்ந்துங்க. எங்களுக்கு நாங்க எதுவும் கேட்க ட்ரிபிள்ஸா? இதுல யாரு விளையாடுறீங்க? நீங்க விளையாடுறீங்களா? மேடம் என் வாழ்க்கையில விளையாடுறாங்க மேடம். நீ வாழ்றதே கேடு கட்ட வாழ்க்கை, இத நான் வேற வந்து கெடுக்கணுமா? முதல்ல முறையா வாழ கத்துக்க. அவர் எப்படி என்ன வந்து இது முடியும்? அது ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுவார். அதான் நீ இனிமே என் பின்னால வரக்கூடாது, நானும் உங்ககிட்ட இனிமே பேச மாட்டேன். அவ்வளவுதான் என் முடிவு. 19 பொண்டாட்டி வச்சுக்கிறதா? 500 பொண்டாட்டி கூட வச்சுக்கலாம். அது அவன் திறமை மேடம். முத்துரதம் போல சுத்தி வரும் பெண்கள் முத்தமழைக்க